சேலம் மாவட்டம் மாசிநாயக்கம்பட்டியில் விநாயகர் சிலை மீது முட்டை வீசியவர்களை கைது செய்ய கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், முழு விவரங்களை வழங்கலாம். அபிராமி, சேலம் மாவட்டம் மாசிநாயக்கம்பட்டி சாலையில் 40 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தினசரி காலை மாலை நேரங்களில் பக்தர்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் விநாயகர் மீது அழுகிய முட்டையை வீசிவிட்டு சென்று விட்டனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அங்குள்ள ஈஸ்வரன் படத்தின் மீது இந்த முட்டை வீச்சு சம்பவம் நடந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் முட்டை வீச்சு சம்பவங்கள், அதுவும் குறிப்பாக கோயில்களில் உள்ள விக்கிரகங்கள் மீது வீசுவது வழக்கமாக உள்ளது. இன்று காலையில் விநாயகர் கோயிலுக்கு பூஜை செய்ய வந்த பூஜாரி முட்டை வீசப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் கோயில் நிர்வாகிகளுக்கு தகவல் அளித்தார். தகவல் அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் சம்பவ இடத்துக்கு வந்து முட்டை வீசிய இடத்தை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தில் பரிகார பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் கோயில் முழுவதும் கழிவுவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர், ஆன்மீக பிரிவு தலைவர் சீனிவாசன் தலைமையில் 15க்கும் மேற்பட்டோர் கோயில் முன்பாக தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். அது மட்டுமின்றி அம்மாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் அளித்துள்ளனர். அதாவது இந்த முட்டை வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை 2 நாட்களுக்குள் கைது செய்ய வேண்டும். கைது செய்ய தருவினால் மாபெரும் அளவில் போராட்டம் நடத்துவோம் என புகாரில் தெரிவித்திருந்தனர். அது மட்டுமின்றி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர்களிடம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி முட்டை வீசி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வோம் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இருந்த போதிலும் தொடர்ந்து அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த பகுதியில் போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து முட்டை வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird prices RERA approved villa plots வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call